வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழியிலிருந்து முதல் 20 பாடல்களுக்கான பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆண்டாள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சிறு வயது முதலே கண்ணனை தன்னுடைய கணவனாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க, சூடி கொடுத்த சுடர்குடி அப்படிங்கிற பெயர் பெற்றவங்க, அவங்கள நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நாச்சியாராகிய ஆண்டாள் பாடியது தான் இந்த நாச்சியார் திருமொழி முழுவதுமே. அதில் முதல் 20 பாடல்களுக்கான விளக்கம். இந்த 20 பாடல்களும் 2 பாசுரங்களாக அமைஞ்சிருக்குது. முதல் 10 ஒரு பாசுரம், அடுத்த 10 ஒரு பாசுரம். நாம் இதில் அதற்கான பொருளை சுருக்கமாக போடலாம். இப்போது இதில் பாடலுக்கான பொருளை மட்டும் பார்த்துட்டு போகலாம். தையொரு திங்களும் தரை விளக்கி, அப்படி தான் பாடல் தொடங்குது. இப்போது இந்த பாசுரம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டாள் அந்த கண்ணன் மேலே ரொம்பவுமே காதல் வச்சுருக்கிறாங்க. ஆனால் கண்ணன் கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் மன்மதனை கூப்பிடுறாங்க ஆண்டாள். மன்மதன் தானே அந்த காதலை உருவாக்கக்கூடிய கடவுள். அப்போது அந்த மன்மதன்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆண்டாள், எப்படியாவது என்னை கண்ணனோட சேர்த்தி வை, நீ தானே காமத்திற்கான கடவுள், என் மீது கண்ணனுக்கு காதல் வரவை அப்படிங்கிறது தான் இந்த தையூறு திங்கள் பதிகம் பாசுரம் முழுக்க அதைத்தான் சொல்லுது. பாருங்கள், அந்த ஆண்டாள் எப்படியெல்லாம் அந்த மன்மதனங்கிட்ட கேட்டுக்கிறாங்கன்னு பாருங்கள். தை மாதம் முழுவதும் அவன் வரணும், அந்த கண்ணன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சுருக்குறோம். மாசி மாதம் வளர்பிறை நாளில் மணலை கொண்டு வந்து அவன் வர்றதுக்காக தெருவையே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். மன்மதனே, பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உன்னையும் உன் தம்பியான சாமனையும் வணங்கினோம். நெருப்பு பொறிகளை சிந்தக்கூடிய சக்கரத்தை கையிலுடையவன் திருமால், அவன் திருமலையில் இருக்கிறான். அவனுக்கு அந்தரங்க கைங்கரியை நான் செய்யணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. 2வது பாடல் என்ன சொல்கிறா பாருங்களேன். காமதேவனே, வெண்மையான அந்த மணலை கொண்டு நீ வர்ற வழியை அலங்கரித்து கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடியே போய் குளிச்சுட்டு வந்து முள் எறும்பு இல்லாத விறகுகளை எல்லாம் நெருப்பில் போட்டு முயற்சி செய்து உன் விஷயமாக நான் நோன்பு இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, எப்படியாவது மலரம்புகளை தொடுத்து அந்த திருமாலினுடைய பேரை அதில் எழுதிக்கிட்டு அந்த கொக்கினுடைய உருவில் வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தான் இல்லையா, அந்த பெருமான்கிட்ட என்னை கொண்டு போய் நீ தான் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த 2வது பாடலில் குறிப்பிட்றாங்க ஆண்டாள். அடுத்து 3வது பாடலில் பாருங்களேன். ஊமத்தம்பூ, முருக்கம்பூ, இந்த பூக்களை எல்லாம் காலை மாலை உச்சி நேரம் இந்த மாதிரி 3 பொழுதுகளிலும் மன்மதனே உன்னுடைய அடிகளில் போட்டு நான் வணங்கினேன். மன்மதனே, இவன் சத்தியம் தப்பினவன் அப்படின்னு நெஞ்சு கொதித்து நான் வாயாலையும் மனசாலையும் உன்னை திட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு தெரியுமா, பூக்களில் கோவிந்தன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருமாளோட பேரை எழுதி வியக்கத்தக்கவனா அந்த திருமலையில் விளங்கக்கூடிய அந்த விளக்கு, அந்த நெருப்பெரிமலையா, அந்த விளக்கில் போய் என்னை புகும்படி நியமிக்கணும், எப்படியாவது அந்த திருமால் பக்கத்தில் நான் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. அடுத்த பாடலில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். மன்மதனே, சுவர்களில் எல்லாம் உன்னோட பேரவே எழுதினேன். நீ சுறாமீன் குடி வைத்திருக்கிறாய். குதிரைகளையும் சாமரங்களுடைய பெண்களையும் கரும்பாகிய வில்லையும் உனக்கே உரிவுபடி செய்தேன். இளமை பருவம் முதலாக என்னுடைய அழகு எல்லாமே கண்ணனுக்கே அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். சீக்கிரமாக என்னை கொண்டு போய் நீ கண்ணன்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதற்கு அடுத்த பாடலில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். மன்மதனே, தேவருலகில் இருக்கக்கூடிய சிறந்த பிறப்புடைய தேவர்களுக்காக இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, யாகங்களில் உணவை உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த உணவை காட்டில் திரிகிற நரி தனதாக்கி கொள்ள வாசனை செய்து மோப்பம் செய்வது போல் இருக்கிறது. அதனால் நீ சீக்கிரமாக அந்த சங்கையும் சக்கரத்தையுடைய அந்த பெருமாளுக்காக என்னை கொண்டு போய் சேர்த்துரு. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆண்டாள், அதாவது மனுஷங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சா நான் வாழ மாட்டேன். அதாவது தேவர்களுக்காக உணவை அந்த அந்தணர்கள் உருவாக்கி இருப்பார்கள். அதை ஒரு நரி மோப்பம் பிடிச்சா நரி தனதாக்கிக்கிட்டால் அதை ஏற்றுக்குவாங்களா? அப்போ இந்த இடத்துல நரின்னு மனிதனை திருமணம் பண்ணி வைக்கிறத நரின்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் அதை விரும்பலை அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்மதனே, அழகான வடிவமும் இளமையும் நன்னடத்தையும் உடையவராக அந்த காம சாஸ்திரத்தில் வல்லவர்களை முன்னிட்டு கொண்டு நானும் அவன் வரக்கூடிய வழியில் பங்குனி மாதத்தில் பெரிய திருநாளில் தெளிவாக நோக்கின்றேன். அதாவது நீ வரக்கூடிய வழியில் கருக்கொண்ட காலமேகம் போன்ற நிறமுடையவனே, காயாம்பு போன்ற நிறமுடையவனாய், செந்தாமரை மலர் நிறம் போன்ற
நிறம் பொருந்திய அந்த கண்ணன் அவனுடைய கண்களால் எனக்கு அருள் செய்யும்படி நீ தான் எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், அந்த திருமால் இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் ஆண்டாள் வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன். மன்மதனே பசுங்காய் நெல்லும் கரும்பும் படைத்து கருப்பு கட்டி பச்சரிசி அவள் சமைச்சு எல்லாத்தையுமே நான் உனக்கு சமைச்சு அந்த காமசாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி சொல்லி உன்னை வணங்குகிறேன். மூவுலகையும் அளந்தவன் என்னுடைய திருமால். அப்படிப்பட்ட அவன் வந்து அவனுடைய கைகளால் என்னை தொடும்படி நீ தான் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதுக்கடுத்த பாடலில் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிந்தாரை சேர்க்கையால் வந்த ஒளியையும் அவர்கள் விரோதியை போக்குகையில் மிடுக்கையுமுடையும் ஆகி எனக்கு சுவாமியான மன்மதனே, அழுக்கு படிந்த உடம்போடு கூட தலைமயிரை விரித்து கொண்டு உதடுகள் வெளுத்து ஒரு வேளை உண்டும் நோக்கிறேன் இந்த நோன்பை நீ எப்போது நினைவில் வைக்கணும். நான் உனக்காக குளிக்காமல் சாப்பிடாமல் நான் உட்கார்ந்துருக்கேன், நோன்பு வச்சுருக்கிறேன். இப்படி சொல்ல வேண்டுவது ஒன்று உள்ளது. என்னுடைய பெண்மை தலைமை வரும்படி கேசி அப்படிங்கிற அசுரனை அழைத்தான் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பெருமாளுக்கு கால் பிடிப்பவள் அப்படிங்கிற, அதாவது நான் உனக்கு மனைவியாக போகணும் அப்படிங்கிற அந்த அருளை நீ தான் எனக்கு வணங்கணும். உனக்காக நான் வெத்தலை போடாமல் இருக்கிறேன், ஒருவேளை தான் சாப்பிட்றேன், நான் நோன்பு இருக்கிறேன், அழுக்கு பிடிந்த உடம்போடு தலையை விரித்து போட்டு உனக்காக விரதம் இருக்கிறேன். எப்படியாவது என்ன போய் அந்த கண்ணனுக்கு திருவடியை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். முக்காலத்திலையும் மனதால் உன்னையே தொழுது கொண்டு இருக்கிறேன், தலையால் வணங்கிட்டு இருக்கிறேன், உனக்கே தோத்திரம் செய்கின்றேன். பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய கடல் போன்ற நிறமுடையவனுக்கு பழுதில்லாமல் அவனுக்கு நான் சேவை செய்யணும். பல முறை அழுது தடுமாறி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு நான் அழுதுட்டுருக்கிறேன். அப்போது நீ தான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆண்டாள். அதற்கு அடுத்த பாடலில் பாருங்களேன். மன்மதன் கையில் வச்சிருக்கிற அந்த கரும்பு வில் மலர் அம்புகளை பற்றி சொல்கிறாங்க. கரும்பாகிய வில்லையும் மலர் கணைகளையும் உடையவனாய் யாவரையுமே காமத்தில் மூட்டுகின்ற மன்மதனே, கம்சன் சபையில் குவலாயபீடம் அப்படிங்கிற யானை வந்துச்சு, அதை வீறிடும்படியாக அதனுடைய கொம்பை முறித்தவன் நம்முடைய கண்ணன். பகாசுரனுடைய வாயை கெழுத்து போட்டவன், மலை போன்ற தோன்றக்கூடியவன். அப்போது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெரியாழ்வார் திருமகளான ஆண்டாளாகிய அந்த என்னுடைய பாடல்கள் இது யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க அந்த கண்ணனுடைய திருவடிகளை அடையப்பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அந்த 10வது பாடல் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாசுரத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தேவர்களுக்குரிய அந்த சொர்க்கம் கிடைக்கும், அந்த திருமாலினுடைய திருவடியிலே செல்லலாம் அப்படிங்கிறத அந்த கடைசி பாடல் நமக்கு புரிய வைக்குது. அதற்கு அடுத்த இன்னொரு பாசுரம் பார்த்திங்கன்னா, நாமம் 1000 ஏத்த நின்ற, அதாவது இந்த கண்ணனை வந்து தலைவனாக நினைக்கிறாங்க. இவங்க சின்ன பிள்ளைகளாக அந்த மணல் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சிற்றிலை வந்து இந்த சின்ன பசங்க கட்டி உதைப்பாங்கல்ல, அப்போது அதை வந்து உதைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த பாட்டு. நீ அடுத்து வரக்கூடிய 10 பாடல்கள் அப்படி தான் இருக்குது. 1000 திருநாமங்களை சொல்லி வணங்கும்படியாக வீற்றிருக்கூடிய நாராயணனே, சக்கரவர்த்தி திருமகனாய் அவதாரம் செய்தவனே, எங்கள் மாமியாரான யசோதை பிராட்டி உன்னை தன்னுடைய பிள்ளையாக பெற்றாள், எங்களுக்கு துன்பப்படுவிலிருந்து தப்பிப்போமோ, மன்மதனானவன் வரக்கூடிய காலம் என்று பங்குனி மாதத்தில் அவன் வரக்கூடிய வழியை நாங்கள் வணங்கினோம். தீம்புகளை செய்பவனாய் பெரிய பிராட்டியை திருமார்பிளை உடையவனே, நாங்கள் விளையாடும் இடங்களில் வந்து எங்களுடைய சிறு வீடுகளை நீ வந்து அழிச்சிடாத அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பொழுதெல்லாம் முதுகு நோகும்படி உட்காந்து நாங்கள் இந்த வீட்டை கட்டியிருக்கிறோம் மணலால், சிசு வடிவத்தில் அந்த ஆளிலை கண்ணனாக அவதரித்தவனே, எங்கள் மேலே உனக்கு இன்னும் இரக்கமே உண்டாகாததுக்கு காரணம் எங்களுடைய பாவம் தான், அதனால தான் நீ இன்றைக்கி வரைக்கும் என்னை கண்டுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த திருப்பார்கடலிலே உறங்குகின்ற பெருமானே, ஆண் சிங்கம் போன்றவனே, மதம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த கஜேந்திரனுக்கு வந்த துன்பத்தை போக்கியவனே, உன்னை பார்த்து நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், நீ கடைக்கண்ணால் எங்களை அழிக்காத, நாங்கள் ஏற்கனவே துன்பத்தில் இருக்கிறோம், பார்க்கடலை பழக்கையாக உடையவனே, எங்கள் சிற்றிலை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, சின்ன வீட்டை நீ வந்து இடிக்காத அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த பாடல் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மழை பொழியும் கருத்த மேகம் போன்ற திருநிறத்தை உடையவனே, உன்னுடைய தாழ்ந்த பேச்சுக்கள் தாழ்ந்த செய்கைகள் எல்லாமே எங்களை கெடுத்துருச்சு, என்னமோ சொக்குப்பிடி போட்டு எங்களை மயக்கிட்ட, செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவனே, இவங்க ரொம்ப பயந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம், நீ வந்து எங்களுடைய சிற்றிலை வந்து சிதைக்காத, எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில்
ஆண்டாள் குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாடல் என்ன சொல்லணும், கபடச் செயல்கள், இந்த கள்ளத்தனம் செய்யக்கூடியவன், அதனால் அப்படி சொல்கிறாங்க. கபடச் செயல்களை செய்யுடைய கண்ணபிரானே, கேசவனே, நாங்கள் வெளுத்த சிறிய மணலை கொண்டு தெருவில் நாங்கள் சிறு வீடு கட்டியிருக்கிறோம். அதை நீ எங்களை அதை அழிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுடைய உள்ளம் உடைஞ்சு போகும் மாதிரி நீ செய்யாத. உன்மேலே நாங்கள் கொஞ்சம் கூட கோபம் வைக்கல, உண்மையாலுமே முகத்தில் இருக்கிறத கண்கள் தானா, நீ கருணை காட்ட மாட்டையா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். சிற்றிலை எங்களுடைய வீட்டை அழிக்கிறதுன்னு நினச்சிட்டு நீ வேறொன்ன நினைக்கிற, அதை நாங்கள் கற்கவில்லை அப்படிங்கிறாங்க. சேதுபந்தனம் செய்து, அந்த சேதுபந்தனம்னா அந்த ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு போகிறப்ப பாலம் அமைச்சாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. சேதுபந்தனம் செய்து அரக்கருடைய குலங்களை முழுவதும் களைந்துளைந்து இலங்கையை போர்க்களமாக்கிய வீரப்பாடு உடையவனே, முற்றாத இளம்பிள்ளை போன்றிருக்கக்கூடிய நாங்கள் நாள்தோறும் சிற்றில் காரணமாக செய்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, அதை நாங்கள் உறுதியாக அறியலை, நீ எங்களை துன்பப்படுத்த வேண்டாம், உனக்காகத்தான் நாங்கள் எல்லாமே பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நாங்கள்லாம் எதையும் அறியாத சின்ன பெண்கள், எங்களை வருத்துவதால் உனக்கு என்ன பயன், அலை எறியக்கூடிய கடலை ஒத்த திருநிறத்தை உடைய கண்ணபிரானே, திரு அணை கட்டியவனே, உன்னுடைய பத்தினிகளின் மேல் ஆணை, எங்கள் சிற்றில் எங்களுடைய சின்ன வீட்டை நீ என்ன பண்ணக்கூடாது, சிதைக்கக்கூடாது, உன் மேலே நாங்கள் ரொம்ப ஆசை வச்சுருக்கோம், உன் மேலே ரொம்ப பிரிய வச்சுருக்கிறோம், எங்களுடைய அந்த கனவுகளை இதெல்லாம் உடச்சிடாத, எங்களை ஏற்றுக்கோ அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருளாக இருக்கின்றது. அதுக்கடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஒளி பொருந்திய சக்கரத்தை தெருக்கையில் வைத்திருக்கக்கூடிய கண்ணபிரானே, கடல் வண்ணனே, வட்ட வடிவமான வாயுடைய சிறிய பானையோடு சின்ன முச்சிலையும் மணலையும் கொண்டு இஷ்டப்படி விளையாடுகிற எங்களுடைய சிற்றிலை மறுபடியும் உபயோகப்படாதபடி அழிக்கிறதுனால என்ன பயன், எம்மை கையால் தொட்டு காலால் உதைச்சி வருத்தாத, நெஞ்சு கசந்து போனால் கருப்பு கட்டியும் சுவைக்காது என்பதை அறிவா என்றோ, எங்களை ஏற்றுக்க மாட்டையா, நெஞ்சு கசந்ததுன்னா கரும்பு கட்டி கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ எங்களை ஏற்றுக்க மாட்டையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த பாடலில் பாருங்கள். கண்ணபிரானே, அந்த பூமி முழுவதையும் அளந்தவனே, எங்களுடைய சிற்றிலையும் எங்களுடைய நெஞ்சையும் அழிப்பாயா, எங்களை பற்றி அணைத்து கொண்டால் அருகில் நிற்பவர்கள் என்ன சொல்ல மாட்டார்கள், எங்களை பற்றி அணைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக அந்த ஆண்டாளுக்கு அந்த கண்ணன் மேலே இருக்கக்கூடிய மாளாத காதல் இதில் தெரியுது. அந்த கண்ணனுடைய பிரிவு துயரம் அவங்களுக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் ஆண்டாள் குறிப்பிட்டுட்டு போகிறாங்க. அதற்கடுத்து கடைசி பாடல் பாருங்களேன். சீதை வாயமுதம் உண்டாயின்னு பாடல். ராம அவதாரத்தில் சீதா பிராட்டியினுடைய வாய் அமுதத்தை பருகியவனே, நாங்கள் உருவாக்கக்கூடிய அந்த சின்ன வீடுகளை, மணலால் உருவாக்கி இருக்கக்கூடிய வீடுகளை நீ அழிக்காமல் இருக்கணும் அப்படின்னு வீதியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பேசிக்கிறாங்க. வேதத்தை உச்சரிக்கக்கூடிய வாயை உடையவர்களும் வைதிக தொழில்களை செய்யக்கூடியவர்களுமாகிய சான்றோர்கள் வாழக்கூடிய அந்த ஸ்ரீபுல்லவத்திற்கு தலைவரான பெரியாழ்வாருடைய மகளான ஆண்டாள் அவதரித்த அந்த திருத்தலத்திலிருந்து ஆண்டாள் பாசுரங்களை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவங்கெல்லாம் குறைவில்லாமல் பரமபதத்தை அடைவார்கள். அப்போ இந்த ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தை எல்லாம் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுண்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கடைசி பாடலில் குறிப்பிட்றாங்க. இப்படியாக நம்ம சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம். மிக்க நன்றி. கொஞ்சம் விரிவாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாடல்களை முழுமையாக வாசிச்சு பாருங்கள். நான் ரொம்பவுமே சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். மிக்க நன்றி. வேறொரு பதிவில் பார்க்கலாம்.